இப்போ கூட 6000 கிலோ 6000 கிலோ ரெண்டாலும் கூட 10 லட்சம் மேலே விற்றுருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். எங்கே வந்திருக்கிறோம் பாருங்க, நிறைய மிளகாயில் ஆஞ்சி கொண்டு இப்போ அண்ணா இருக்கிறார். இவற்றை தோட்டத்துக்கு தான் வந்திருக்கிறோம். அண்ணாண்ட பேர் என்னன்னா முருகையா. எனக்கு 5 பிள்ளைகள், 2 பொம்பளை பிள்ளைகள். எனக்கு 2 பொம்பளை பிள்ளையும் கல்யாணம் கட்டி கொடுத்துட்டேன். பிற பிள்ளையும் இருக்குது 3 பொடிகள். ஒரு ஆள் யூனிவர்சிட்டி முடித்து வெளியில் வேலை செய்கிறார். ரெண்டாவது அவருக்கு நாங்கள் இங்கே செய்கிற தோட்ட சாமான்களையும் மற்ற வேறு எடுத்து கொடுத்து அவரை நாங்கள் சந்தை கொண்டு இறக்குவோம். இந்த விவசாயம் தான் நாங்கள் இந்த புள்ளிகளை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டதுக்குரிய காரணம். அண்ணாண்ட தோட்டத்துக்கு வந்து அதில் ஒரு சூச்சு இது ஒன்று விடாக திருப்பி விடுங்க. இங்கே வந்து சொட்டு நீர் பாசனத்தில் இந்த மிளகாய் தோட்டம் செய்து கொண்டிருக்கார். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல்லாக விலாவாரியாக என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். நாங்கள் வயல் கிணத்துல வந்து தண்ணி அள்ளி குடிக்க போகிறோம். இந்த கிணத்துக்கு பாருங்க தேங்காய் வச்சிருக்கணும். என்னதுக்கண்டா நாங்கள் தவறுதல் விழுந்தாண்டி இல்லையாம் நாற்றுக்கு ஊற போட்டிருக்கணும். நல்ல தண்ணி, அவ்வளோ தாத்துக்கு சூப்பராக இருந்துச்சு. லாபமும் வந்து ஒரு 6 லட்சம் ரூபாய் லாபமும் வந்துருக்கு. இனி இந்த மாதிரிக்கும் கொஞ்சம் வணக்கம் அண்ணா. இன்றைக்கு நாங்கள் அச்சேலு கிராமம், இலங்கையில் போயிட்டி என்ற கிராமம், போயிட்டி என்ற கிராமத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போ இங்கே வந்து இந்த அண்ணாவை சந்தித்து கதைக்க போகிறோம். என்னென்னா இவர் வந்து நிறைய விதமான பயிர் வகைகள் எல்லாம் வச்சிருக்கிறார். வாழை இருக்குது, அங்கே வெங்காய நாட்டு இருக்குது, வெங்காய நாட்டு இருக்குது, மரவள்ளி இருக்குது. மற்ற இதில் வெங்காயம் வச்சு நாங்கள் இது அறுவடை செய்து விற்று முடிச்சிட்டோம். இந்த தோட்டம் அங்காலையும் பச்சை மிளகாய் இருக்குது. இதுக்குள்ளேயும் ஒரு நிறுவனத்தின் திட்டத்தின் இது மிளகாய் கண்டு செய்கிறோம். அப்படி நிறைய அந்த சீசன் அந்த என்ன பயிர் அந்தந்த சீசனுக்கு வைக்கணுமோ அதை எல்லாம் வச்சு செய்து கொண்டே இருப்போம். எவ்வளோ ஏக்கர் காணியில் உங்களோட இவ்வளோ இடம் இவ்வளோம் 10,000 கண்டுன்னு சொன்னால் என்ன இந்த வருமானங்கள் என்ன மாதிரி இருக்குது? நம்மள தோட்டம் நிறைய வருமானம் வரும். இதோடையே இருந்து நாங்கள் கஷ்டப்பட்டு செய்வதமாக இருந்தால் கட்டாயம் வரும். அது இந்த முதல் ஆரம்பத்தில் கொஞ்சம் இந்த மிளகாய் எல்லாம் முதல் 40-50 ரூபா விற்றது. நாங்கள் அது சோர்வாக விட்டுருந்தால் அது பழுதாவெல்லாம் போயிருக்கும். நாங்கள் அது ரஜ்ஜி பார்த்து இதண்டபடியாக நாங்கள் இந்த மிளகாயெல்லாம் 450 500 ரூபாய்க்கெல்லாம் இந்த மிளகா விற்றுருக்குறோம். அந்த மிளகாய் கண்டு அது விடாக்க அந்த பங்காரம் ஒரு இனம் அந்த அதில் இருக்கும். என்ன வித்தியாசம் இருக்குது? பங்காரத்தில் நெடுகளும் காய்ச்சி கொண்டே இருக்கும். நெடுகளுமே காய்ச்சி கொண்டு ஒரு முறையில் 11 சாக்கு முளை அஞ்சனான் 2 லட்சம் ரூபாய் விற்றுனான். ஒரு செலவு வரும். இப்போ நீங்கள் 2 லட்சம் ரூபாய்க்கு அது பெருசாக செலவு வராது. தொடர்ந்து செய்து கொண்டு கேட்க அது தொடர்ந்து செய்து கொண்டு கேட்க ஒரு 2வது 3வது சீசனில் தான் அது கேட்க போகுது. கேட்க அதில் பெருசாக வராது. அதில் இன்னொரு அரியந்த உரத்தை போடுவோம். இப்போ உரம் வந்து வேணும். இந்த உரம் பாவிக்கிறது இயற்கையாக உரம் இல்லாமல் இல்லை என்னத்துக்காண்டி அதை ஆக்கள் விரும்பினோம். இயற்கையும் பாவிக்கலாம். எல்லாருமே அதை பக்கத்தில் பாவிச்சு கொண்டுண்டா பாவிக்கலாம். இப்போ செயற்கை உரத்தையே எங்களுக்கு பக்கத்தில் தோட்டக்கார பாவிச்சு கொண்டு இருக்கு. நாங்கள் செயற்கை உரத்தை பாவிக்கலாம். ஏன்னா அவைக்கு பிடிக்கிற கிருமினா பிடி எங்களுக்கு பக்கத்தில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் இருக்குல்லோ, இந்த வெங்காயத்தை நாங்கள் கிண்டுற நேரத்தில் பக்கத்தில் இளம் வெங்காயம் நிற்கிறோம்னு சொன்னால் இது விளைஞ்சிட்டேன்னு சொல்லி இதுக்கு மேலே இது பங்கஸ் மருந்து அடிக்க மாட்டேன். என்ன பங்கஸ் பிடிக்கிற மருந்து அடிக்க மாட்டோம். அது என்ன செய்யுமாண்டா இங்கே இளம் இதுக்கு பிடிச்சிடும். அதே மாதிரி தான் அதுவும் அப்படியான பிரச்சனைகள். இங்கே வந்து நீங்கள் அதில் மஞ்சள் வச்சிருக்கிறீங்க. மஞ்சள் வச்சிருக்கிறீங்க. வேறு இதில் மஞ்சள் வச்சிருக்கு. இதெல்லாம் உங்கள்கிட்ட தான் அந்த வாழை தோட்டம் எல்லாம் உங்கள்கிட்ட. இது என்ன வாழை வச்சிருக்கு? இது முந்தன் வாழை, கூடுதலாகவே முந்தன் கரிமுந்தன், கூடுதலாக கரிமுந்தன். அதில் கொஞ்சம் கொஞ்சம் இது கதலியும் இருக்குது. மற்றது நடந்து பார்ப்போமே. பாருங்கோ, இது என்ன இவ்வளோ காலத்தில் ஒரு குட்டி போட்டு இவ்வளோ காலத்தில் உங்களுக்கு 3 மாதத்தில் 6 மாதத்துலேயே குலை தள்ள வளர்க்கட்டும். 3 மாதத்தில் குலை தள்ள வளர்க்கட்டு. இப்போ இந்த 6 மாதத்துக்குள்ளேயே முக்கவாசி அப்படி வந்துடும். இப்போ வந்து இந்த கதலி வாழையெல்லாம் சரியான விலை என்ன? அது 250 ரூபா. இல்லை அன்றைக்கு இது கோயில் ரெண்டுக்கு வேண்ட போய்க்க இல்லை. இவ்வளோ வாழை வச்சுருக்கீங்க. வாழைக்கு கீழே எதுவும் வச்சுருக்கிறீங்களோ? இல்லை, வாழை கிளி ஒன்றும் இல்லை. பாதி எல்லாம் கீரைகள் அப்படின்னு இல்லை வைக்கல. அது அப்படி இருந்தால் புல்லு மட்டும். இதுக்கெல்லாம் நாங்கள் புல்லு பிடிங்கி துப்புரவாக தான் வச்சுருக்கிறோம். சரி சரி. அப்படியே நாங்கள் இனி உங்களோட இடத்துக்கு போவோமே. அங்கால பாருங்கோ
அண்ணா என்ன வச்சுக்கிறேன்டா மிளகாய் வச்சிருக்கிறேன். அதை பற்றி சொல்லி கொண்டு வாங்கண்ணா. மிளகாய் அங்கே மரவழி அங்கே எல்லாம் மரவழியை பாருங்க, மரவழி இருக்கு. அங்கே தேசி தோட்டம் இருக்கு பாருங்க, அங்கே தேசி தோட்டம். அதெல்லாம் பார்ப்போமா. இப்போ இந்த மிளகாய் இதுக்கு வந்து ஏன் வந்து இப்படி இந்த நெட் அடிச்சு வச்சிருக்கணும்? என்ன அது கிருமி இருக்குல்ல வெளியில இல்லை அந்த பூச்சியல், வெளியில உள்ள பூச்சி இதுக்கு உள்ளுக்கு போகாத அளவுக்கு 10 அடியில இந்த நெட்டை நாங்கள் அடிச்சு வச்சுக்கோம். அதுக்கா நீ அடிக்கிறது? இப்போ உள்ள போடுறோம் பாருங்க. இது வந்து மிளகாய் தோட்டம். இது என்னென்ன பைப் எல்லாம் வச்சிருக்கு? இதுதான் இது அங்கேருந்து தண்ணி வரும். எங்கேருந்து? அங்கேருந்து தம்பி உள்ளுக்கு அந்த சூச்சை போட்டுருவோம். ரைட், ஓகே, வந்துட்டு அப்போ வந்து மோட்டர் போட்டுட்டீங்கன்னா இப்போ 2 லைனுக்கு தண்ணி போய் கொண்டிருக்கு. இது 2ஆக பிரித்து இஞ்சால இந்த பெப்பு வந்து இஞ்சால இறவாசிக்கு ரிப்போது இல்லை, அந்த இறவாசிக்கு இஞ்சால இந்த இது இஞ்சால இறவாசி இந்த பெப்பு அதுக்கு கட் பண்ணி நாங்கள் போடலாம். இதுக்கு ஒவ்வொரு லைன் இருக்குது, கட் பண்ணி போடலாம். அடுத்து இது நாங்கள் இதில் வந்து பசலை இதெல்லாம் விடுறது, இதெல்லாம் பசலையே கரைச்சி பசலையை இதில் நாங்கள் எடுக்கிற தண்ணி. ஆனால் விரும்பினா இதிலேயும் எடுக்கலாம், இதிலே நாங்கள் எடுக்கலாம். அது அந்த ஸ்ப்ரே பண்ணோம்னா எடுக்கணும். இப்போ கூடுதலாக ஸ்ப்ரேயில் வந்தால் இதண்டாது. அப்போ இதுலேருந்து உள்வாங்கப்படுது. இப்போ நாங்கள் மறந்து விடுறாண்டா கொஞ்சம் அங்கே போய் எல்லாம் அங்கே போய் வந்து ஸ்ப்ரே பண்ணி நான் பிறகு தான் எல்லாம் சொட்டு நீர் ஸ்ப்ரே பண்ண பிறகு இந்த மீட்டர் இங்கே இப்படி வந்த பிறகு தான் இதை நாங்கள் பெப்பை கொஞ்சம் இந்த இதை எடுக்க இவர் ஸ்ப்ரே பண்ணி எலும்பு இந்த பசலை போய் கொண்டிருக்கு. உள்ள எலும்பு தானே. இந்த இவர் அங்கே சொட்டு நீர் இந்த தண்ணி இந்த சொட்டு நீருக்கு இந்த பசலை போகுது. இப்போ எல்லா பக்கமும் இந்த பசலை பிடிக்கும். இதோட மிக்ஸ் பண்ணி போகும். மற்ற இந்த மீட்டர் வந்து எவ்வளோ அளவில் நாங்கள் விடணுமோ, 1 விடணுமோ 2 ஸ்பீட்டாக விடணுமோ அதுக்கேற்ற மாதிரி கூட தாங்க தண்ணி பசலை விடணுமான்னு சொன்னால் இங்கே 4-5 விடணும். கொஞ்சம் குறைச்சி விடணுமான்னு சொன்னால் கொஞ்சம் குறைச்சி விட்டு இங்கே ஸ்ப்ரே பண்ணி விட கணக்காக போய் கொண்டு இருப்பேன். இது வந்து ப்ரெஷரை பார்க்குறது. இது ப்ரெஷர் பார்க்குறது. இப்போ இதெல்லாம் யார் செய்துதார் உங்களுக்கு? இது ஒரு நிறுவனம் எங்களுக்கு தந்தது. அவையெல்லாம் இந்த பைப் எங்களுக்கு லாபம், நிறைய லாபம் இருக்குது இதில். அப்போ நீங்கள் இப்போ இவ்வளோ ஏரியான்னு சொல்லலாம், இவ்வளோ கண்டு வச்சுருக்கீங்க. 2000 கண்டு சரியாண்டா 8 பிறப்பு காணி இந்த இது இவ்வளோ அந்த நெட்டில் உள்ளே இருக்கிறது. 8 பிறப்பு காணியில் இவ்வளோ வருமானம். ஒரு மிளகாய் வந்து ஒரு 100 ரூபா விற்க உங்களுக்கு ஏற்றுமதிக்கு அநேகமாக நாங்கள் இதில் ஒரு 6000 கிலோ ஆஞ்சிருக்கிறோம். ஆனால் நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் முந்தி வந்தபடியாக கூட விளைச்சல் கூட இருந்தால் முந்தி வந்திருந்தால் விலையை கூட நாங்கள் விற்றுருப்போம். பிந்தி வந்தபடியாக கூட காய்ச்சது இல்லை. இப்போ கூட 6000 கிலோ ரெண்டாலும் கூட 10 லட்சம் மேலே விற்றுருக்கோம். என்னென்ன விலை போகுது ஒரு கிலோ பச்சை மிளகாய்? இப்போ 180 ரூபாய்க்கு நாங்கள் குழம்புல விற்கிதுங்க. நம்மளை கொழும்பு 180 ரூபா விற்கிது. இப்போ கூட நட்டம் இல்லை, நாங்கள் அதை விட்டு பார்த்து கொண்டாண்டு. இப்போ எத்தனை ஆட்கள் வேலை செய்யணும் இங்கே? இப்போ இதெல்லாம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக செய்து வச்சுருக்கிறீங்க. ஆட்கள் வேலை செய்கிற ஆட்கள் நிற்கணும் தானே. அவை வந்து என்ன அவையை வச்சு என்ன செய்வீங்க? அவன் புல்லு பிடுங்க வேணும், இந்த இடையில நடக்கிற புல்லுவாள். மற்ற இந்த மிளகா ஆகினோம் அங்கெல்லாம் அந்த இருக்கு, அங்கே போட்டு வைப்பினோம். அங்கெல்லாம் போட்டு தண்டுவினா நான் தச்சு நைட்டுக்கு வந்து குழம்பு வானம் வந்து ஏற்றி கொண்டு போவோம். அப்போ இங்கேயே வந்து ஏற்றிக்கணும். இங்கேயே வந்து ஏற்றிக்கணும். அப்போ அந்த டிரான்ஸ்போர்ட்டுகள் பிரச்சனை இல்லை. நாங்கள் துருவா போடுற வழியாக எங்களை லாபம் இருக்குது. இங்கே கொடுக்குறான்னா நட்டம். இங்கே குறைவாக எடுக்கிறாங்க. இங்கே எப்படியும் கிலோ 70 ரூபா குறைச்சி தான் எடுப்பாங்க. இப்போ நிலத்தை பண்படுத்தணும். இன்னும் ஒரு மேரி முடிகிற கட்டத்தில் இப்போ நாங்கள் இருக்கணும். இந்த இடத்துல பறிக்க போகிறோம். மேரிக்கு வந்து இதில் பயிர் செய்கிறேன் இல்லையா? திருப்பம் இந்த திட்டம் நாங்கள் இன்னும் 2 தரம் செய்ய போகிறோம். இல்லை எங்களை லாபம் இருக்கிறபடியாக நாங்கள் இந்த திட்டத்தை செய்ய போகிறோம். இப்போ இந்த மிளகாய் என்ன எல்லாம் பாருங்க, பெப்ப அடிச்சு கான்கிரீட் எல்லாம் போட்டு தான் கிடையாது. காத்தடிச்சா சரிக்கு உழைக்க வந்ததா டிராக்டர் தான் உழுகுறது. முந்தி தான் வந்து இதெல்லாம் கலட்டிடுவோம். நாங்கள் கலட்டியெல்லாம் வெளியில் வச்சுட்டு தான் உழுகுறோம். ஆனால் இது என்ன இனம் மிளகாய்னு சொல்லி? இது MK1 ஒரு இனம் உண்டு. இப்போ இது ஆயுட்காலம் அவ்வளோ ஒரு கண்டவள காலம் இருக்கும். 1 வருஷம். 1 வருஷம். அதுக்குள்ள எத்தனை தரம் காய்க்கும்? தொடர்ந்து காய்ச்சி கொண்டே இருக்கும். ஓமன். அப்போ நாங்கள் இந்த ஊரில் விதைக்கிற மிளகாய் கண்டு இல்லாமல் எவ்வளோ காலம்? 3 மாதம் 4 மாதத்திலே முடிஞ்சிடும். அது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அந்த தரையில் உள்ள பசலையும் எப்படி நாங்கள் இந்த இதுகளுக்கு எல்லாம் நான் பண்படுத்துகிறோமோ. ஆனால் இப்போ நாங்கள் 3 மாதமாக மிளகாய்க்கு மருந்து அடிக்கலையா?
இப்போ மருந்து அடிச்சோம்னு சரியான பக்க நேரம் மருந்து அடிச்சோம்னு சொன்னால் என்ன வேணா இந்த இது இருக்குல்ல இந்த இது கொப்போட இப்படி எரிஞ்சு இது இல்லாமல் ஒரு இது ஒன்று வந்துடும். மருந்து அடிக்கக்கூடாது. 3 மாதத்துக்கு சும்மாவே நாங்கள் பசலை விட காய்ச்சி கொண்டே இருக்குது. பேரங்க பிடிச்சி பேரங்க நல்ல பெரிய காயில் ஏன்னா உரம் தானே போகிறீங்களா இல்லை இயக்கம் பசலையெல்லாம் சாணகம் அப்படி என்ன போகிறீங்களா பசலைகள் குப்பைகள்? இல்லை நாங்கள் எங்களுக்கு கீழே நாங்கள் நல்ல இயற்கை பசலையே போட்டிருக்கோம் தானே போட்டுக்கிறோம். ஆனால் கூடுதலாக வரும் எப்பாவில் ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா இருந்துட்டு ஒரு கொஞ்சம் 1 கிலோ 2 கிலோ செயற்கை பசலை இயற்கை பசலை ஒரு கொஞ்சம் இஞ்சால் ஒரு 3 கிலோ இஞ்சால் ஒரு 3 கிலோ உண்டு ஒரு 15-20 நாளைக்கு ஒருக்கா அந்த பம்மில் விடுவோம். இவ்வளோ தான் வேறு ஒன்றும் இல்லை. மருந்தடியும் இல்லை ஒன்றும் இல்லை. ஒன்றுமே தேவை. அது அவங்க என்ன அந்த பூச்சி இருக்குல்லோ பூச்சி பறந்தா அந்த இருக்கு பாருங்க அந்த பூச்சி அதில் அடிபட்டு அந்த அது பசலையே அந்த பசையே ஒன்று இருக்கும். அப்போ சின்ன கண்டிலான்னு அது எங்களுக்கு தந்தவங்க. அதை வச்சு என்ன செய்வீங்க நீங்கள்? அதை ஆராய்ச்சி செய்வீங்களா இல்லை அதை அந்த பூச்சி ஆயில் வந்து பசை அடிபட்டு அந்த இதுலேயே இருந்துடும் செத்துப்போம். அந்த பசையானே அது எந்த வேணுங்க. ஆமாம் 2 பக்கம் பிடுங்கி வந்து பசை இருக்கு. அப்போ அந்த பூச்சி வந்து இதில் வந்து நாங்கள் இது அடித்தா உடனே 2 ஸ்டிக்கரையும் உரிக்கிறது. உரிச்ச உடனே பசை இருக்கும். வார பூஜையிலெல்லாம் இதை தொட்டுதண்டா அப்படியே நிற்க வேண்டியா. இது இப்போ நாங்கள் சின்ன கண்டா இறக்கி தான் வச்சு நாங்கள் இது எங்களுக்கு கொஞ்சம் கூட தந்தவங்க என்னென்னா கொஞ்சம் உயர வர இந்த இதை நாங்கள் உயர்த்தி அடிக்கணும் வேண்டு. நாங்கள் புராஞ்சனை அடிக்கவும் இல்லை. மற்ற 10 அடி அந்த நெட் வந்து 10 அடிக்குள்ளே பூச்சி வராதுன்ட்டு போடுறது. பூச்சி உள்ளுக்கு இருக்கிற பூச்சி வெளியில் வராமல் பாதுகாப்பு இல்லை. இந்த பூச்சிக்காக பூச்சி இதுக்குள்ளே பூச்சி வராது. ஆனால் அதே மாதிரியே பூச்சி வராமல் தான் இருக்குது. அதுக்குள்ளே தான் பூச்சி பறக்காமல் மேலே இதுக்கு மேலே பறக்காதாம் அந்த பூச்சி நானே. அப்போ விடையக்க ஆஞ்சுட்டு போயினோம். முதல் ஆச்சரில் இந்த முளாவே முதல் ஆந்திரா விடணும். இது பழுத்திடும். அப்போ நாங்கள் ஒரு கொஞ்சம் நாளைக்கு ஒருக்கா இந்த மிளகாய் நாங்கள் ஆஞ்சு வேக்கில் கட்டி வச்சு நல்லா பழுத்தா பிறகு இதை நாங்கள் செத்தலாக்கி எங்களை தேவைக்கும் குழம்பு போட்டால் 700 ரூபா விற்கிறாங்க. குழம்பு போட்டால் 700 ரூபா விற்பாங்க. இது நாங்கள் 2 நாளை இப்படி போட்டுட்டு கட்டி வச்சு விட்டால் பழுத்துடும் நல்லா பழுப்பும். என்னுடைய இந்த செத்தல் குழம்பில் 700 ரூபா விற்பாங்க. அது உரைப்பு குறைஞ்சி இது சரியான உரைப்பு மிளகாய். அங்கே உரைப்புண்டா கொஞ்சம் கூட விலைக்கு விற்பாங்க. இப்போ 1 ரூபா பேக்கிலேன்னா இவ்வளவு மிளகாய் 40 கிலோ நிற்கும். இது 40 கிலோ நல்ல பெரிய மிளகாய். அநேகமாக எங்கட இப்போ இந்த சீசனுக்கு எங்கட மிளகா கொஞ்சம் நல்ல மிளகான்னு தான் சொல்ல. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு சின்ன மிளகா தான் இருக்குது. ஏன்னா அந்த ஓஞ்சி பூஜை இல்லை. இப்போ வருஷம் முடியுது நீ புது கண்டை வச்சு தான் பெரிய மிளகா வரும். இது கொஞ்சம் ஓஞ்சபடியாக வேறு இடங்களில் சின்ன மிளகா தான். எங்கட தோட்டத்தில் கொஞ்சம் பெரிய மிளகா தான் இருக்குது. சரி பூத்து நான் ஒரு 7-8 பேரை வச்சுக்கிறேன் தோட்டத்துக்கு இதுக்குள்ளேயோ. அவன் தொடர்ந்து இங்கே வேலை செய்து கொண்டே இருப்பினோம். ஆய்வினம் பழம் ஆய்வினம் எல்லாம் செய்து கொண்டே இருப்பினோம். இது 2 அடி வர வேண்டிய அகலம். 2 அடி வரலாம். இடையில வந்து 1 அடி அகலம். இந்த இடையே நாங்கள் போகிறோமே இல்லை. இது 2 அடி அகலம் இந்த பெரம்பு. இது வந்து 1 அடி அகலம். மற்ற அந்த இதுக்குள்ள வந்து அந்த கண்டு வைக்கிற இதுக்குல்லோ இது வந்து நேருக்கும் வைக்கிறேன் சேம் சைட் இப்படி ஒரு செட் வடிவத்திலாம் வரும். இப்படி செட் வடிவம் அண்ணா அதுக்கு நேருக்கும் வராங்க. செட் வடி கொஞ்சம் வேறாங்க கொஞ்சம் செட் வடிவத்திலாம் வரும். இப்படி தான் அதுக்கு அந்த கண்டை இது வைக்கிறது. ஆனால் இல்லை இதுக்குள்ளான இந்த பைப் லைன் வந்து கொண்டு இங்கே வேறாங்க. இந்த பெப்பு பாருங்க அங்கே வருது. இதுக்குள்ள சொட்டு நீர் பாய்ச்சல் கீழே வந்து கொண்டு கொஞ்சம் தண்ணியோட பயன்படுது. கொஞ்சம் தண்ணியோட வரும். வெளியில ஒன்றுமே போவா. நாங்கள் இந்த இது அமர்த்தி பார்த்து இந்த ஈரம் கிடக்கோ இல்லையோ உண்டு உடனடியாக நாங்கள் அங்கே லைனை போட்டுட்டு திறந்து விடுவோம். செய்யவுமே இல்லாது. ஆனால் இந்த முறை ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இதே அளவு அகலமும் இந்த புட்டியின் அகலம் அளவில் இனி நாங்கள் இஞ்சி வரைக்கும் எடுக்கணும்னு யோசிக்கிறோம். என்னென்னு சொன்னால் கண்டு வளர்ந்து இப்படியே ஃபுல்லாகவே மூடிக்கொண்டு வந்து நிற்கிது. மூடிக்கொண்டு வந்து ஆனால் இடையில இப்படி நாக்கள் போய் இந்த காயாவோ இடையில புல் வந்து அப்படிங்கோ சிரமமாக தான் கிடக்கு. ஆனால் இந்த புட்டியின் அகலம் மாதிரி இந்த இடைவெளியே 2 அடி எடுத்தால் ஈஸியாக இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். கண்டுக்கு சேதாரம் பெறாது. ஆழம் ஏன் தான் கேட்காது. இப்படி இருந்தோண்டு இது என்ன கூட கேட்குறபடியாக தான் ஒரு கணக்கில் இருந்தோன்று இருக்கு.
சும்மா வளர்ந்து கொண்டு வந்துடுங்க அப்படி வந்து இந்த பாத்தி கட்டி எல்லாம் தோட்டம் செய்து ஆனால் அடுத்தது இன்னொரு பிரச்சனை இருக்கு என்னென்னா 2 கிலோ மல்லி போட்டாலும் தூள் டேஸ்ட் வேறான்னு நினைக்கிறேன் அதுக்கு அந்த இம்போர்ட் மிளகாயம் 1 கிலோ இதுவும் 1 கிலோ போட்டு அதுக்கேற்ற மல்லியும் போட்டால் தான் வரும் மிளகாய் உரைப்பு இல்லையா அது கணக்கான நாங்கள் முந்தி இப்போ இங்கே யாழ்ப்பாணத்தில் பாவிக்கிற மாதிரி இல்லை ஒரு இனம் ஆனால் அதில் கொஞ்சம் என்னென்னா ஏன்னா காணாமல் போனதால் நான் அதுக்கு ஒரு கொஞ்சம் வச்சனான் மற்றபடி எனக்கு லாபம் தாரது இதுதான் எது அந்த எம்ஏஜ் பண்ணனா அந்த நிறுவனம் தந்த மிளகா தான் எனக்கு கூடுதலாக லாபம் தந்து கொண்டு இருக்கு ஏன்னா இதோட எல்லாம் இதுதான் அதில் பொலித்தீன் உள்ளுக்கு வந்து இப்படி வருது இந்த பொலித்தீன் இப்படி மூடுது இது நாங்கள் பொலித்தீன் எழுப்பாமல் சும்மா போடுறோம் இந்த சும்மா போடுற மண்ணுக்குள்ளேயாவது நாங்கள் தண்ணி மழை பெய்து பட்டா இதுக்குள்ள அடக்கிற கொட்டை இருக்குல்லோ புல்லு கொட்டை முளைச்சா மட்டும்தான் இதுக்கு புல்லு விடுங்களாம் பொலித்தீன் இருக்கிறபடியாக கண்டுக்கு ஒரு பாதிப்பும் கிடையாது ஒன்றும் இருக்கா வட்டம் அதுக்குள்ள பூந்தானே மற்ற இது வந்து அவன்கிட்ட என்னென்னா சூரிய வெப்பம் வெளியில் வெள்ளையும் உள்ள கருப்பும் அந்த சூரிய வெப்பம் அப்படி அந்த எழுத்து உள்ளு கூட வெளியில் இருந்து எடுத்து உள்ளுக்கு விடணுமான்ற இது வந்து இந்த பொலித்தீனில் இருக்கு இப்படித்தான் வந்து மிளகாயை பிடுங்கி வந்து இதுக்கு ஒரு வாய்க்கு போடினோம் வேலை முடிஞ்சு வரையினோம் முகத்தை மறைத்து கொண்டு வரையினோம் இப்போ மிளகாயை பிடுங்க போயினோம் முடிஞ்ச வேலை நீத்தானோ அதுதான் என்ன இந்த மிளகாயை பாருங்க ஓகே அப்போ இது கையெறியா அது இப்போ அமத்த பழகி இருக்குமா என்னண்டா இப்போ நான் டக்குண்டு போய் இது கழுவும் இல்லை அவையல் நடுவில் நிற்கிறது தானே அவை நடுவில் நிற்கிற வழியாக கையில் அந்த அமர்த்துற அகல் அந்த ப்ளவுஸ் போடுறீங்க ஏன்னா இதோட கொஞ்சம் கேரம் கூடின மிளகா சரி நாம் என்ன நடக்கிறேன்னா மிளகாய் பிடுங்கும்போது தவறுதலாக விடப்பட்ட மிளகாய் காலம் சென்றோன்னே அது பழுத்தோடனே அதை வந்து இனங்கண்டு பிறகு திருப்பி பிடுங்கி காயை போட்டு செத்தல் மிளகாய்க்காண்டி பயன்படுத்தினோம் ஆனால் வந்து பச்சை மிளகாயாக கொடுக்குறத வைக்க லாபம் கூட 1 கிலோ நான் 3.5 கிலோ பச்சை மிளகாய் காயை போட்டால் தான் நம்ம 1 கிலோ செத்தல் மிளகாய் வரும் சில இடங்களில் 3 கிலோ காயை போட்டாலும் 1 கிலோ எடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது என்னென்னா இது விட்ட வந்து முதல் வெங்காயம் உற்பத்தி செய்த நிலம் உழுது விட்டுருக்கினோம் அதுக்கு பிறகு இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் பங்கார மிளகாயினம் இந்த மிளகாய் என்ன ஸ்பெஷல்னா எப்போவுமே இது காய்ச்சி கொண்டிருக்கும் அதாவது ஒரு குறிப்பிட்ட காலம் காய்ச்சிட்டு சீசன் இல்லாமல் ஆஃப் ஆகாது தொடர்ந்து காய்ச்சி கொண்டிருக்கும் நிறைய குலையாக காய்ச்சி கொண்டிருக்கும் இதுதான் அந்த பங்கார இன மிளகாய் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க இன்றைக்கு வந்து மிளகாய் தோட்டம் பார்த்து நாங்கள் எப்படியெல்லாம் அறுவடை செய்யணும் ஒரு வித்தியாசமான முறையில் உயரமாக நெட் அடித்து அந்த பூச்சிகள் வராத மாதிரி செய்திருக்கணும் அது மட்டும் இல்லை இங்கே வேறு நிற்கிறோம் வாழைத்தோட்டம் மற்றது இங்கே வெங்காய பயிற்சிகை அதே மாதிரி அங்கெல்லாம் மரவள்ளி பிரமாணமாக வச்சிருக்கிறார் அதெல்லாம் அடுத்தடுத்த காணொலியில் நாங்கள் எடுக்க இருக்கிறோம் இந்த காணொலி ஏதோ விதத்தில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணி எங்கள் வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்கோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்